பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பவுல் இருக்கு. அந்த பவுல்ல வந்து சீட்ல நெறைய எழுதி போட்டுருக்காங்க. அந்த சீட்ல எழுதி இருக்கிறத ஒரு சீட் எடுத்தோம் அப்டின்னா, அதுல 2 கேள்வி இருக்கும். அந்த 2 கேள்வி, அந்த பதில் எல்லாமே அதுன்னு வச்சுங்களேன். அந்த இது யாருக்கு பொருந்தும் அப்டின்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்டும் அங்க உள்ள மத்த கண்டஸ்டன்ட்ட சொல்லணும். ஸோ அது மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாஜனா போயிட்டு சொல்லியிருக்காங்க. சிறந்த ஜோடி யாரு அப்டின்னா, ஒரு வேள வந்து அருண் இல்லன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, மத்த யாராவது அந்த டீச்சரா போனாங்கல்ல வைஷ்ணவி அவங்கள சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படின்னா விசால் அண்ட் தரிசியை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க சாஜனா வந்து பேசும்போது. இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இவங்க சௌந்தர்யா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாச்சனாவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் வந்து ஏதோ நக்கல் அடிச்சு சொல்றாப்புல சொல்றாங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே மறந்துருச்சு. முத்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிக்கிறாரு. என்ன நீ சொல்லவே இல்லையே மறந்துட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆனா 2 விதமா படிச்சிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லல. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீ அழுதுகிட்டே இருக்க. நீ ரொம்ப ரொம்ப புவரா இருக்க அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அழுமூஞ்சி அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்ல அப்படின்னா ஏன்னா அழுமூஞ்சின்னு சொன்ன அவங்க தானே கரெக்டா வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால அதை சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, அருண் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அருணா சிவாவை மஞ்சரி வந்து சிவாவை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட தெரியாம விளையாண்டுட்டு இருக்காரு. சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா நாடகம் மாதிரி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இவரை சிவாவை தான் சொல்றாப்புல இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணா அவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இது பாயசனையே பாயாசம் மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை வந்து ராணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வராப்புல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்சிதாவுக்கும் சௌந்தர்யாங்கிறேன் நம்ம சாக்லினுக்கும் என்ன அப்படின்னா சாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்காத கிட்ட இருக்காத எட்ட போயிரு நீ போயிரு அப்படிங்கிறாப்புல யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறாப்புலனா அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அன்சிதா அவர்கள் சாக்லின் மேல சொல்லியிருக்காங்க. சாக்லினை சொன்னதே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் கிட்டையே வரலையே அப்புறம் நான் எட்டா போகணும் அப்படிங்கிறாப்புல இருக்கும்போது அங்க ஒரு ஃபைட் மாதிரி அப்படி ஆரம்பிச்சிருச்சு. அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா நேத்துல இருந்து அப்படி கேம் ஒரு அளவுக்கு அப்படியே சூடு பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்கு. பட் வந்து அந்த சண்டை அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா விளையாண்டா மட்டும்தானே அது நல்லா இருக்கும் கேம் அப்படிங்கிறப்பல எல்லாம் அவங்க மனசுல உள்ளதை ஓப்பனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல பெரிய சண்டை அப்படின்னா சாக்லினுக்கும் நம்ம இவங்களுக்கு தான் நடக்க போகுது. இன்னொன்று பாயாசம்னு சொன்ன அந்த இது ஏதோ ஒன்று நடக்க போகுது. அருணையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணா அவர்கள் பாயாசமா கொடுக்குறாரு. பாயசனையும் பாயாசமா கொடுக்குறாரு அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோ தரமா இருக்கு. 2வது ப்ரோமோ தரமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான எபிசோடு நேற்று மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.